ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 9வது நாள் வலை இழக்கிறதுக்காண்டி டீ காப்பி எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 9வது நாள் வலை தண்ணியில் போட்டுட்டாங்க. ஆமாம், இது ஒரு 2 செகண்ட் தான் ஸ்லோ மோஷனில் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக வீடியோ ஓடும். வலை தண்ணியில் இலக்கி முடித்தாச்சு. ஆமாம், நாங்கள் அப்படி தான் பேசுவோம், எங்களுக்கு அது பழக்கம். வலையை தண்ணியில் அள்ளி போட்டு முடித்து விட்டார்கள். காலையில் வலை வாங்கும்போது தான் நம்ம பார்க்கணும். ஆறு டன்னு வலை வாங்கியிருக்கோம். இவ்வளோ தான் நமக்கு மீன்கள் வந்திருக்கிறது. ஆமாம், இன்றைய பாடு நிலவரம் சுமார் தான். 6 டன்னு வலை வாங்கியாச்சு. இவ்வளோ தான் மீன். அதை தான் பெட்டியில் இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐஸ் பெட்டிக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கு. வாங்கி கொண்டு உள்ளே தட்டிட்டு வருவாங்க. பெட்டி பெரிய பெட்டி எங்களுக்கு. நாலு கட்டாப்பு வலை உள்ளே வந்துட்டு 8 டன்னு வலை. அந்த மீன்கள்லாம் வந்திருக்குது. ஒரு திருக்கை வந்திருக்குது, ஒரு மயில் கோலா, சவரவாயன் பார்த்துக்கிடுங்க. இவ்வளோ தான் நமக்கு மீன் பாடுகள். மயில் கோலா, அந்த தோகையினால தான் அதுக்கு பேர் மயில். இதை பூரா நம்ம பெட்டிகளை நம்ம இறக்கி கொடுக்கணும். வலை தண்ணிக்குள்ளே நிற்கிது, பார்த்துக்கிடுங்க. இதுக்கு பேர் சவரவாயன். சூறைகள். இவர் தான் சரிக்கில் இருக்காப்புல. நம்ம டிரைவர் வந்து சேட்டலைட்டில் ஃபோன் பேச போயிட்டாங்க. கடைசி கட்டாப்பு வலை. கம்பை தூக்கி வலையை போட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். டிரைவர் ஃபோன் பேச போனதுனால அந்த பையன் சரிக்கில் இருந்து வராப்புல. அவர் தான் இப்போதைக்கு டிரைவர். முன்னே போய் வலை வாங்கிறத பார்ப்போம். ஒரு சூறை வந்திருக்கு வலையில். இந்த அடுத்து ஒரு சூறை வருது. ஆமாம், அடுத்து சூறைகள் வந்து குமிஞ்சு விழுகிறது பாருங்கள். லைனாக சூறை தான். அதை உடனே எடுக்க முடியாது, அதனால் ஓரமாக லைனாக மீன் தான். வலை வந்து முடிய போகுது. அந்த முன்ன கம்பு வந்துட்டு. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.